பரவாயில்ல நாமளும் வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் ஹாப்பியா இருந்தாலுமே ஒரு கன்சிஸ்டன்டாவே போட முடியல. ஃபர்ஸ்ட்லாம் டெய்லி ஒரு வீடியோ போடலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் 2 days ஒன்ஸ் ஆச்சு. இப்போ வீக்லி ஒன்ஸ் போடலாம்னு நினைக்கிறேன். அதுவே போட முடியல. இதுக்கு முன்னாடி மேட்ரிக்ஸ்னு ஒரு கான்செப்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாருமே ஒரு ட்ராப்ல சிக்கியிருக்கோம். ஒரு ஸ்கிரிப்டடான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஜஸ்ட் ஸ்கூல் போவோம், காலேஜ் போவோம், வேலைக்கு போயிட்டு கடன் வாங்கி வீடு கட்டிட்டு மேரேஜ் பண்ணிட்டு அந்த கடன் அடைக்கிறதுக்காக 50-60 வயசு வரைக்கும் ஓடிட்டே இருப்போம்னு சொல்றாங்க. இந்த ஸ்கிரிப்டை பவர்ஃபுல்லான ரிச்சஸ்ட் எலைட் பீப்புள்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜஸ்ட் எதை பத்தி யோசிக்காம ஸ்லேவ்ஸ் மாதிரி அந்த ரிச்சஸ்ட் பீப்புளுக்கு ஒர்க் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கிரிப்டே உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. நம்ம ஸ்கூல் காலேஜஸ்லாம் எதுக்கு போறோம்? மணி ஏர்ன் பண்றதை கத்துக்கிறதுக்காக. பட் ஆனால் ஸ்கூல் காலேஜஸ்லாம் நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா, மணி ஏர்ன் பண்றதுக்கு ஒரே வழி ஒர்க் போறது மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதே மீறி நம்ம ஏதாவது ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டு டெவலப் ஆயிடலாம்னு யோசிச்சிங்கன்னா அதுவும் முடியாது. ஏன்னா நம்ம ஒரு 13-14 இயர்ஸா ட்ரெயின் ஆயிருப்போம். எப்படின்னா காலைல எழுந்திரிச்சு ஸ்கூல் போயிட்டு மதியானம் சாப்பிட்டு ஈவினிங் வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு திரும்ப ஸ்கூல் போறது. இந்த மாதிரி பிரெயின்ல ட்ரெயின் ஆனதுனால நம்மளால புதுசா எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்ண முடியாது. ஒண்ணு மட்டும் தான் பண்ண முடியும், ஒர்க் போறது. ஏன்னா நம்ம ஒரு 13 இயர்ஸா ட்ரெயின் ஆயிருப்போம் 8 hours ஒர்க் போற மாதிரி. இதெல்லாம் ஏன் இவ்வளவு பீப்புள்ஸ் இத்தனால யோசிக்காம இருக்காங்கன்னா, இதை பத்திலாம் யோசிக்க கூடாதுங்கிறதுக்காக இன்ஸ்டா இந்த மாதிரி சோசியல் மீடியாஸ்லாம் வச்சு நம்மளை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க.